அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன். நம்ம இப்போ எஸ்ஐக்கான சைக்காலஜி வேட் ஸ்டடி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் எஸ்ஐ எக்ஸாமில் எப்படி படித்தா 135 மார்க் எடுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போது நம்ம சைக்காலஜிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 40 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 40 கொஸ்டினில் நம்ம வந்து மினிமம் எவ்வளோ எடுக்கணும்னா 38 மார்க்காட்டு எடுக்கணும். 38 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் இந்த காம்படிஷனே இருக்க முடியும். அதனால் படிக்கிறவங்க 38 குறையாத மாதிரி உட்காந்து படிங்க. 40 மார்க்குக்கு படிங்க. அப்படின்னா தான் ஒரு சில மிஸ்டேக் வந்தாலுமே நம்மளால் 38 குறைஞ்சி மார்க் போகாத அளவுக்கு பார்த்துக்கிட முடியும். இப்போது இந்த வேட் ஸ்டடினா என்னென்னா, இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது 2022 2023 கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம இப்போ வேட் ஸ்டடி வந்து இப்போ டீட்டெயில் எடுத்திருக்கோம். இப்போ 2020 கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க வேண்டாமா, 2015 கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்க வேண்டாமான்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் இப்போ நமக்கு 2025க்கு வந்து 2022 23 கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் தான் எடுக்க போகிறாங்க. அதனால தான் நம்ம இப்போ 2022 23 கொஸ்டின் பேப்பர் மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலாகவே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸு பாருங்கள். மேக்ஸில் 2022லேருந்து ஒரு 6 டாப்பிக்கும் 2023லேருந்து ஒரு 6 டாப்பிக்கும் சேமாக வந்திருக்கு. ரெண்டுமே ஒரே டாபிக் தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயும் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, இங்கேயும் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு அடுத்த ரேஷியோ அதே தான். அதுக்கு மென்சுரேஷன் இங்கேயும் கேட்டிருக்காங்க, அங்கேயும் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ், கிளாக்கு. அப்போது இந்த 6 டாப்பிக்கே முக்கியமாக படிக்கணும். எதுக்காகனா ஏன்னா 2022லையும் கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்க. அப்போது 2025லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 6 டாபிக் படிச்சிருங்க. முக்கியமாக இந்த பெர்சன்டேஜ்னு சம்மு இருக்குல்ல, அந்த சம்மு வந்து கண்டிப்பாக படிச்சு போயிருங்க. ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் சம்மு பார்க்காதவங்களால கண்டிப்பாக அங்கே நல்ல ஸ்கோர் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக படிச்சிருங்க. பெர்சன்டேஜ் சம்மு பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா இதிலேருந்து ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் வரலாம். இந்த பெர்சன்டேஜ் சம்மு பார்க்கலன்னா, இல்லைனா அந்த பெர்சன்டேஜ் சம்ம பார்க்காமே எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் ஆயிடும்லாம் கண்டிப்பாக நினைக்கவே முடியாது. கண்டிப்பாக பெர்சன்டேஜ் சம்மிலேருந்து ஒரு 4 சம்மு வரும், அல்லது இது ரிலேட்டடாக 4 சம்மு வரும். பார்க்காதவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பெர்சன்டேஜ் சம்மு தெரியாதவங்க எஸ்ஐ எக்ஸாம் போகாமல் இருக்கிறதே நல்லது. கண்டிப்பாக பாஸ் ஆக முடியாது. அதனால தான் சொல்கிறேன், முக்கியமானது இது, ரொம்ப முக்கியம். அதனால் எஸ்ஐ எக்ஸாம் போகிறவங்க கண்டிப்பாக பெர்சன்டேஜ் சம்மு பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் 2வது எது முக்கியம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அடுத்து ரேஷியோ, அடுத்து ஆவரேஜ். இந்த 4 டாப்பிக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்க்கும்போது இந்த 4 டாபிக் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ கேட்க போகிற கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு பை சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு சார்ட் மாதிரி, இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டு இதை வச்சு தான் அவங்க ஆவரேஜை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால் இது தெரியாமல் போகக்கூடாது. கண்டிப்பாக அந்த 4 டாப்பிக்கு கண்டிப்பாக படிக்கணும். திரும்ப ஒரு டைம் பார்த்துக்கோங்க என்னென்ன டாப்பிக்லான்னு. பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரேஷியோ, ஆவரேஜ். இந்த 4லேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து மென்சுரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுலேயும் மென்சுரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மென்சுரேஷன்லேருந்தா இப்போது 2D 3D ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதாவது 2Dலாம் உங்களுக்கு தெரியும், சதுரம், செவ்வகம், இதோட பரப்பளவு என்ன, சுற்றளவு என்ன, மூலை விட்டங்கள் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இதே மாதிரி தான் முக்கோணம், வட்டம், அரை வட்டம், கால் வட்டம் எல்லாத்துக்கும் வரும். அடுத்து கிளாக் வச்சு பார்க்கலாம். கிளாக் சம்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அதிகபட்சம் ஒரு கொஸ்டின் தான். இதில் கிளாக் நமக்கு தெரியும், ஆங்கிள் தான் கேட்பாங்க, எத்தனை டிகிரின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது இப்போ 6 மணிக்கு வந்து சின்ன முள்ளும் பெரிய முள்ளுக்கு இல்லை இடைவெளி எவ்வளோ, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். கிளாக் சம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 2022 கேட்டிருக்காங்க, 23லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து 2022 உள்ள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த டாபிக் மட்டும் பார்க்குறோம். இந்த சைட் 2023 மட்டுமே இது கேட்டிருக்காங்க. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு 2022 மட்டும் கேட்டிருக்காங்க, 2023 கேட்கல. அதே மாதிரி தான் நம்பர் சிஸ்டம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க, 23 கேட்கல. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. நம்பர் சிஸ்டத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்.
அதாவது இப்போ எவ்வளோ கொஸ்டினாலும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின் படித்தா போதும், 100 கொஸ்டின் படித்தா போதும்லாம் கிடையாது. நம்பர் சிஸ்டம் நிறைய இருக்குது. நம்ம அதில் எஸ்ஐக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் கொஞ்சமாக மட்டும் படித்தா போதும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஒரு வீடியோ கொடுத்தாலே போதும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி 1 மணி நேரம் நீங்கள் படிங்க போதும். ரொம்ப படிக்க வேண்டாம், அதிகபட்சம் 1 மணி நேரம். இப்போ நம்ம வீடியோ கொடுத்தனாலுமே ஒரு 45 நிமிஷத்தில் வீடியோ கொடுத்து முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு தான் அதில் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதிகபட்சமே 45 நிமிஷம் தான் போகும், அவ்வளோதான். அடுத்து ஏஜ் செம்மு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிம்பிளாக உள்ளதே ஃபஸ்ட்டு பார்த்து முடிங்க, அதுக்கடுத்து மற்றதை பார்த்துக்கலாம். அடுத்து ப்ராபபிலிட்டினா நிகழ்தகவலை என்ன கேட்பாங்கன்னா, நாணயத்தை வச்சு கேட்பாங்க, சீட்டுக்கட்டு, அதுக்கப்புறம் ஒரு கலர் பந்து வந்து ஒரு பானைக்குள்ளே போட்டிருக்காங்க, அதை எத்தனை டைம் எடுப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பகடையை வச்சு இந்த 4 டைப்பில் கொஸ்டின் இருக்கும். ப்ராபபிலிட்டியில் இந்த 4 டைப்பில் கொஸ்டின் இருக்கும். ப்ராபபிலிட்டி பார்க்குறவங்க இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து ஸ்கொயர் ரூட்டு நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது ஒரு 30 வரைக்காட்டும் ஸ்கொயர் ரூட்டு மெமரி பண்ணிக்கோங்க. 30 ஸ்கொயர் ரூட் வரைக்கும், அதாவது 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதெல்லாம் சிம்பிளாக தானே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இப்போது அந்த டைம்லேயே சம்மந்து சால்வ் பண்ணி நம்ம போட்டுடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 30 வரைக்கும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அல்ஜிப்ராவை பாருங்கள். அல்ஜிப்ராவிலலாம் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. டேரெக்டாக ஒரு 5 ஃபார்மா 10 ஃபார்மா மட்டும் படித்தாலே போதும், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அதை மட்டுமே தான் கேட்குறாங்க அவங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. எஸ்ஐக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஏன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இப்படி போனால் மட்டும்தான் இதுலேருந்து கஷ்டமான கொஸ்டின்ஸே வரும். எஸ்ஐக்கு சிம்பிளாக தானே கொஸ்டின் இருக்குது. அதனால் அல்ஜிப்ராவை பற்றி ஒரு 10 ஃபார்முலா படித்து வச்சுட்டாலே போதும். அதிலேருந்து ரொம்ப பேசிக்காக உள்ளது மட்டும் தான் கேட்குறாங்க, ரொம்ப டஃப்பாலாம் கேட்கவே இல்லை. அடுத்து ஜாமெட்ரி பாருங்கள். ஜாமெட்ரின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வடிவேல்னு சொல்லுவாங்க. ஒரு டைரெக்ஷன் இப்படி கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ இது எக்ஸு வந்து 90 டிகிரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ ஒய் என்ன டிகிரின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒய் மொத்தம் 180 டிகிரி, இதில் 90 டிகிரி இது வந்துட்டு, அப்போ மீதி உள்ளது இது 90 டிகிரி. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. டிகிரி மட்டும்தான் கேட்பாங்க, எத்தனை டிகிரி இருக்குது, இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. அதனால் பார்க்கக்கூடியவங்க நல்லா பாருங்கள். இப்போ என்ன மொத்தம் நமக்கு மேக்ஸில் வந்து எத்தனை டாபிக் பார்க்கணுன்னா, இதில் காமனாக ஒரு 6 டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இதில் ஒரு 5, இதில் ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 3. இப்போ 14 டாபிக் தான் இருக்குது. இந்த 14 டாப்பிக்கை பார்த்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். அப்படியே உங்களுக்கு இல்லை நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுத்துருங்க பார்த்துக்கோங்க. இல்லை டிக்னாமெட்ரி, கியூப் ரூட்டு, ஸ்கொயர் ரூட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதுமாதிரி கியூப் ரூட்டி சேர்த்து பார்த்துருங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, HCF, LCM. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ எஸ்ஐ பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் 3 வருஷம் தான் கேட்பாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 3 வருஷம் பார்த்த, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிக்க சொல்லி தான் கேட்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 3 வருஷத்தை தாண்டாது. நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்க 3 வருஷத்துக்குள்ளே வச்சு செஞ்சு பாருங்கள். HCF, LCM இதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ்லேயுமே 4 வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டிக்னாமெட்ரியில் என்ன கேட்பாங்கன்னா, சைன் டீட்டா. இப்போ சைன் டீட்டா 30 டிகிரிக்கான வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் சைன் டீட்டா 90 டிகிரிக்கான வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. காஸ் டீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். டிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு டிகிரி மட்டும்தான் வச்சு கேட்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேக்ஸ்ன்னு நினச்சி பயப்படாதீங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பார்க்காம போனால் தான் எந்த சமாதானம் கஷ்டமாக தெரியும். ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டைம் பார்த்தா மட்டும் பார்த்தாதான் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் போயிட்டு ப்ரெஷர் இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். மேக்ஸிமம் மேக்ஸ் இதனால் வந்து நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியலன்னா ப்ரெஷர் தான் காரணம். ஏன்னா நம்ம எங்கள் வீட்டில் வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் எக்ஸாம்களில் ப்ரெஷர் ஆகுது, தப்பும் வருது. மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் எல்லாராலையும் மேக்ஸில் வந்து 40 மார்க் எடுக்க முடியும். அடுத்த ரீசனிங் பற்றி பார்க்கலாம். ரீசனிங்கில் நல்லா பாருங்கள், இந்த சைடு ஒரு 10 டாபிக் இருக்குது. ரீசனிங்கில் 2022 இந்த 10 டாபிக் கேட்டிருக்காங்க. அதே தான் 2023 கேட்டிருக்காங்க. 2022 சீரிஸ் கேட்டிருக்காங்க, எலி சீரிஸ் கேட்டிருக்காங்க. இல்லை சீரீஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது 1, 3, 5 கொடுத்துட்டு இந்த நம்ம இதுக்கு அடுத்து வர நம்பர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் சீரிஸ். இது வந்து நம்பர் சீரிஸ்ன்னு சொல்லுவோம்.
இதுக்கப்புறம் லெட்டர்ஸ் வச்சு வருதுன்னா இப்போது ஏ, அடுத்து சி, அடுத்து இ, இதுக்கு அடுத்து வர நம்பர் என்ன, அதுக்கு அடுத்து வர லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் இந்த சீரீஸில் வரும், அதாவது நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸில் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எஸ்ஐ கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் கோடிங் டீகோடிங். கோடிங் டீகோடிங்னா என்ன? கோடிங் டீகோடிங்னா இப்போ ஒரு 1 2 3ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1 2 3, இந்த சைடு ஏபிசி, அடுத்து 4 5 6 இப்படி கொடுத்துட்டு இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் கோடிங் டீகோடிங். அதாவது 2022லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ரவுண்ட் டேபிளில் ஒரு 6 பேர் உட்காந்துட்ருக்காங்க. அதாவது ஏபி சி டி இஎஃப் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் கொடுத்துட்டு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த டேபிள் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஏக்கு ரைட் சைடில் யார் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏக்கு ரைட் சைடில் யாருன்னா எஃப் இருக்காங்க. அப்போ ஏ ஆன்சர் வந்து எஃப் இந்த மாதிரி கொடுக்கணும். அதாவது டேபிள் வச்சு தான் வேல்யூவே இருக்கும். அதனால் இந்த மாதிரி டேபிள் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில். அதுமாரி ஸ்ட்ரெயிட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு எஸ்ஐ பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 6 பேரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இந்த டைம் கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததுன்னா அதிகபட்சம் ஒரு டேபிள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 9 பேர் இருக்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். அதிகபட்சம் இது வரைக்கும் 9 பேர் அந்த அளவுக்கு தான் போகும். ஏன்னா 2019 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். ஒரு 9 பேர் 6 பேர் 7 பேர்லாம் கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அதனால் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து தான் கஷ்டமாக கேட்பாங்க. அதனால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன கஷ்டம்னா கொஸ்டின் லென்த்தாக இருக்கும். கொஸ்டின் சின்ன கொஸ்டினாக இருக்காது, பெரிய கொஸ்டினாக இருக்கும். நம்மளால் அதை ரீட் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா ஒரு கொஸ்டின் மட்டுமே ஒரு பக்கத்துக்கு கூட கேட்குற அளவுக்கு சான்ஸ் இருக்குது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்குறவங்க நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா ஸ்பீடாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து ரேங்கிங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும் நமக்கு. ரேங்கிங்னா என்னென்னா, இப்போ ஒரு வகுப்பில் வந்து ஒருத்தர் வந்து மேலேருந்து, அதாவது பிரேயரில் நிற்கிறாங்க. பிரேயரில் நிற்கும்போது ஒருத்தவங்க வந்து மேலேருந்து 12வது இருக்கிறாங்கன்னா லாஸ்ட்டில் இருந்து ஒரு 25வது இருக்காங்க அப்படின்னா அந்த லைனில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். ரேங்கிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அல்லது என்ன கேட்பாங்கன்னா, இவங்க யார் உயரமானவங்க, யார் குட்டையானவங்க, யார், ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் குட்டையானவங்க யார், உயரமானவங்க யாருன்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பிளட் ரிலேஷன் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்னா உறவு முறைகளை வச்சு வரும். அதாவது அம்மா அப்பா அந்த மாதிரி உறவு முறைகளில் இது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்குவாங்க. அடுத்து டேரெக்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். டேரெக்ஷன்னா ஒருத்தர் இப்போ ரவின்றவங்க வடக்க வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பி ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்போ இவங்க மொத்தமாக பயணித்த தூரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு இந்த டேரெக்ஷன் எழுதிடக்கூடாது, கிராஸ் இந்த டேரெக்ஷன் எழுதணும். இது நமக்கு தெரியும், பிதாகரஸ் தேற்றத்துப்படி இந்த சம் செய்யணும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வென் டயக்ராமு. அடுத்து வென் டயக்ராம்னா என்னென்னா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 இது கொடுத்துட்டு ஆப்ஷனில் இப்படி தான் இருக்கும். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா விலங்கு, அடுத்து விலங்கு, பறவை, அதுக்கப்புறம் ஊர்வனை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா இதுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா வென் டயக்ராம் கேட்டாலே இந்த ட்ராயிங் தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. வென் டயக்ராமில் இருந்து சிம்பிளாக தான் இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த வென் டயக்ராமில் வரும். நல்லா பார்த்து படிங்க. அடுத்து அனலிட்டிக்கல் ரீசனிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் எப்படின்னா எத்தனை முக்கோணம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சதுரம், இப்படி ஒரு சதுரத்தை கொடுத்துட்டு இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். அல்லது ஒரு வட்டம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. நிறைய வட்டம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் மொத்தம் எத்தனை வட்டம் இருக்குது இந்த மாதிரி கேட்பாங்க. இதுதான் இந்த அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் வரும். அடுத்து ஆல்பாபெட் டெஸ்ட்டு பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்பாபெட் டெஸ்ட்னு என்னென்னா,
இப்போ தமிழில் சொல்லுவோமே நம்ம அகர வரிசைப்படுத்துதல்னு சொல்லுவோமே, அந்த தான் அதில். இப்போ இங்கிலீஷில் வந்து ஏபிசிடி ஆர்டர் படி இப்போ ஆர்டர் பண்ணணும். அடுத்து ஆட்மன் ஒன் அவுட்டு. இந்த ஆட்மன் ஒன் அவுட்டு என்னென்னா நிறைய பேத்துக்கு புரியாது, எதனால் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் புரியாது. இதிலிருந்து 4லேருந்து எது வேறுபட்டுருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. 4ல் 1 மட்டும் வேறுபட்டுருக்கு, அது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டெல்லி இருக்குது. இப்போ ஆப்ஷனில் டெல்லி, அடுத்து மும்பை, சென்னை, அதுக்கப்புறம் இதில் வந்து ஆஸ்திரேலியான்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் எதுன்னு கேட்பாங்க. ஆட்மன் ஒன் அவுட்டில் இதில் எது வேறுபட்டுருக்குன்னு கேட்பாங்க. எது வேறுபட்டுருக்குன்னா ஆஸ்திரேலியா தான் வேறுபட்டுருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாங்கிறது வந்து கண்ட்ரி, மீதி எல்லாமே இதில் உள்ள ஸ்டேட்டு, இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டு. அதனால் இது 3 ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஆஸ்திரேலியாங்கிற கண்ட்ரி இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா தான் நம்ம கொடுக்கணும். இப்போது இந்த 10 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 2022 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 8 டாப்பிக்னாலும் 2025 கொஸ்டினில் கேட்கலாம். பார்க்குறவங்க இந்த கண்டிப்பாக இந்த 10 டாபிக் படிச்சிருங்க. 2025 இதுலேருந்து ஒரு 8 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு. அடுத்து 2022 மட்டுமே கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். சீரீஸ் நான் வெர்பல், அதாவது நான் வெர்பல் ரீசனிங்கில் வரும். என்னென்னா இப்படி ஒரு டிராயிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய கட்டம் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இப்படி ஒரு 4 கட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனு, அடுத்து இப்படி ஒரு டைரெக்ஷனு, இப்போது இப்படி ஒரு டைரெக்ஷனு. இந்த படத்தில் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. என்னென்னு இதில் ஒரு கீழே ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்ம எதுன்னு செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிராயிங் சம்மந்தமாக வரும். டிராயிங் சீரீஸ் இதெல்லாம் இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லலாம், டிராயிங் வச்சு வர சீரீஸு. அதில் தான் நான் வெர்பல் ரீசனிங்கில் வரும். அடுத்து மிஸ்ஸிங் நம்பர்ஸு தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு கட்டம் இருக்குன்னா இந்த கட்டத்தில் இப்போ அதே தான் அந்த நம்பர் சீரீஸ் பார்த்தோமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் 4, அடுத்து 16, அடுத்து 49 போட்டுக்கலாம். 49 இதில் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதனால் நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டைஸ்னா தெரியும், பகடை. ஒரு பகடையிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வருது. 2023 கேட்டிருக்காங்க, ஆனால் 2022 கொஸ்டின் இல்லை. பகடையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒரே ரூல் தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாத்துக்குமே நம்ம சப்ஜெக்ட் பண்ணாலே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து அனாலஜிலேருந்து பார்க்கலாம். அனாலஜியில் என்னென்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது மரம் அப்படின்னா, அதாவது மரம்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து நாற்காலின்னு கொடுத்துருப்பாங்க, நாற்காலி. அதுக்கப்புறம் இந்த சைடு துணின்னு கொடுத்துருப்பாங்க. துணின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஆன்சர் என்னென்னா, துணின்னா இப்போ வந்து ஆடை அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். நம்ம ஆடைங்கிறத டிக் பண்ணணும். அனாலஜிங்கிறது இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எது பார்க்கலான்னா, மிரர் இமேஜி, அப்புறம் வாட்டர் இமேஜி, எம்பட்டட் ஃபிகரு, சிலாகிசமு. மிரர் இமேஜ்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து மிரரில் வைக்கும்போது மிரரில் எப்படி தெரியும், மிரருக்கு முன்னாடி வைக்கும்போது மிரரில் எப்படி தெரியும் இந்த மாதிரி பார்ப்போம். அதாவது நமக்கு ஆப்போசிட்டாக தெரியும். நம்ம இப்போ இதில் ரைட் சைடுனால் நமக்கு மிரரில் வந்து லெஃப்ட் சைடில் காட்டும், அவ்வளோதான். வாட்டர் இமேஜ்னால் நம்ம அதாவது இப்போ தண்ணியில் பார்க்கும்போது நம்ம தலைகீழாக தெரியும். அதே மாதிரி தான் லெட்டர்ஸ் எல்லாமே தலைகீழாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற லெட்டர்ஸ் வந்து இப்போ தண்ணியில் எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தெரியும். எம்முங்கிற லெட்டரு தண்ணியில் எப்படி தெரியும்னா டபிள்யூன்னு தெரியும். ஓங்கிறது ஓ எல்லாத்துமே அப்படி தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் சிம்பிள் ரூல்ஸ் தான், அதை பார்த்துக்குவாங்க. அடுத்து எம்பட்டட் ஃபிகர்னால் இப்படி ஒரு டேபிளில் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஏன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு படத்தில் எது மிஸ் ஆகிருக்கு அதுதான் எம்பட்டட் ஃபிகரு. அதில் மட்டும் ஒரு 4 பகுதி இருக்கும். 4 பகுதியில் ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதை ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்து சிலாகிசம் பார்க்கலாம். சிலாகிசம்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்களே, அதாவது எப்படி சொல்லலான்னா, இப்போ எல்லா கார்களும் பைக்குகள்னு போட்டிருப்பான். எல்லா கார்களும் பைக்கு, அதுக்கப்புறம் எல்லா பைக்கும் சைக்கிளு, அதுக்கப்புறம் எல்லா சைக்கிளும் மரச்சாமான்கள், இந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிலாகிசம்ங்கிற கொஸ்டின். சிலாகிசம்ங்கிற கொஸ்டின் வந்தாலே ஒரு கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்று 1, 2, அதாவது கூற்று 1ல் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கூற்று 2ல் கரெக்டானு செக் பண்ணணும். நம்ம இந்த தான் இருக்கும். பார்க்குறவங்க மேக்ஸ் ரீசனிங் பார்க்குறவங்க டெய்லி ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர் ஆட்டும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அல்லது எக்ஸாம் டைமில் அங்கே எக்ஸாம் எழுதும்போது நமக்கு டைம் அதிகமாகும். நம்ம மேக்ஸ் சால்வ் பண்ணுவோம், நம்ம பார்த்துட்டு மட்டும் போனால் பத்தாது, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். அதனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவுமே வராமல் இருக்கும். பார்க்குறவங்க ஃபுல்லாகவே பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ மேக்ஸில் ஒரு 14 டாபிக் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரீசனிங்லேயும் ஒரு 16 டாபிக் சொல்லியிருப்போம். இந்த 14 டாபிக்கு மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு படிங்க. ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து ஒரு 4 டாபிக் சொல்லியிருக்கிறத அதுக்கப்புறமா படிங்க. மொத்தம் மேக்ஸ்லேருந்து ஒரு 18 டாபிக்கு, மேக்ஸ்லேருந்து 18, ரீசனிங்லேருந்து ஒரு 18 டாபிக் கொடுத்துருக்கோம். 36 டாபிக். 36 டாபிக் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக 40க்கு 38 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 40 கொஸ்டினுமே நம்ம எடுக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். நமக்கு தெரியாத கொஸ்டினுக்கு தப்பாக போட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தப்பு பண்ணிடவே கூடாது. படிக்கிறவங்க கேர்லெஸ் மிஸ்டேக் வராத அளவுக்கு நல்லா படிங்க. அடுத்து நமக்கு எது முக்கியமானது ரோல் பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸு. கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்குவாங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸு நமக்கு மேக்ஸ் ரீசனிங் தான் மெயின் ரோலாகவே இருக்கும். பார்க்காதவங்களுக்காண்டி கீழே எல்லாமே லிங்க் கொடுக்குறோம், அந்த லிங்க்கில் போய் டச் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதாவது மேக்ஸ் ரீசனிங்கில் இப்போ எந்த புக்கு பார்த்து படிக்கணுங்கிற ஒரு டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும். அதாவது மேக்ஸ் ரீசனிங்கில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால், மேக்ஸுக்கும் ஆர்எஸ் அகர்வால், ரீசனிங்க்கும் ஆர்எஸ் அகர்வால், இந்த 2 புக்கை பார்த்தாலே போதும், வேறு புக்கு பார்க்க வேண்டாம். அப்படி நீங்கள் மேக்ஸுக்கு பார்க்குறா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக்ஸ் பண்ணிட்டு படித்தா போதும். அதில் இந்த டாபிக் நமக்கு ஒரு 14 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 14 டாபிக் என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டுமே எடுத்து படித்தா போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க தேவையில்லை.